தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னி ராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்தில் ராசியாதிபதி செவ்வாய், ராசிக்கு அவர் தான் அதிபதி, 6வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் 6வது வீட்டில் பலமோடு ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. நல்ல நேரம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் கடந்த காலகட்டத்தில் போன மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் எல்லாமே அட்டமத்தில் இருந்திருக்கும். அது ஒரு விதமான பின்னடைவு அப்படிங்கிறதான் கொடுக்கும். இந்த மாத தொடக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் இருக்கார், சூரிய பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அதே நேரத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 6ல் பலத்தோடு இருக்கிறதால கொஞ்சம் கடங்கண்ணி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்குது. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அட்டம சனியில் பாதிக்கு மேலேயே கூட வச்சுக்கலாம். உடல் உபாதைகளை கொடுக்கும், மருத்துவ செலவுகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் இந்த உடல் உபாதைகளை குறிக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருந்ததால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏதோ ஜுரம், காய்ச்சல், சளி, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனேன், 100-200 செலவு பண்ணேன், 1000-500 செலவு பண்ணேன், வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம், குரு பகவானோட அருள் பார்வை ராசிக்கு கிடைக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் இவங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் தேதி அன்னைக்கு போகிறார். சும்மா போகல, 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் போய் குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருவை மங்களப்படுத்துகிறாரு. குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறாரு 7வது வீட்டில். இதோட விளைவு என்ன நடக்கும்? இப்போ சூரியன் அட்டமத்தில் இருக்கார் இல்லையா? 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதன் பிறகு இந்த குருமங்கல யோகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செயல்படும். மனைவிக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே கிடைக்கும். அதாவது மனைவி படிச்சிருக்காங்க, ஒரு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறேன், ஏதாவது ஒரு அதிகாரியை பார்க்குறேன், இல்லை ஒரு அரசியல்வாதியை பார்க்குறேன், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தள்ளி விட்டுலாமான்னு பார்க்குறேன், அந்த மாதிரி நேரம் அப்படிங்கிறது இருக்குது. மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நல்லா நடக்கும். ஏன்னா மனைவியை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடத்துல தான் இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அதே நேரத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்துக்கு விடுவார். அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி மனைவி ஏதாவது ஒரு தொழில் நடத்தணும்னு நினைக்கிறாங்க, வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குது, ஏதாவது ஒரு வீட்லேயே உட்காந்துக்கிட்டு செய்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இல்லை ஒரு ஆட்டோமாட்டை வாங்கி கொடுங்க, வீட்டில் சும்மா இருக்க நேரத்தில் வச்சு பாலாவது கறந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ தாராளமாக செய்யலாம். நல்லா இருக்குது நேரம். அர்த்தாஷ்டமத்தில் சனி இருக்கேன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவரும் வக்கரமாகி போயிட்டார். இப்போ இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது நல்லா செயல்படுது. அப்படிங்கும்போது மனைவிக்காக முதலீடு போட்டிங்கன்னா அதில் வெற்றி 2 மடங்காகும். அது மாதிரி ஒரு தொழில் நிறுவனம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் நிறுவனத்தில் மனைவியை கொண்டு போய் கல்லாப்பெட்டியில் உட்கார வைங்க. காலையில் திறக்கிற ஒரு 1/2 மணி நேரமாவது உட்கார வச்சுட்டு முதல் வியாபாரத்தை அவங்க பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழில் நிறுவனம் நல்லாயிருக்கும். இதுமாரி ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட தாராளமாக அனுப்பலாம். உடனே வேலை கிடைக்கும். போகிற இடத்துல நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் மனைவி வகையில்
இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம். மனைவி வகையில் சொத்து கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மாமனார் வீட்டிலேருந்து உங்களுக்கு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்னு எழுதி கொடுத்தாலும் இல்லை ஒரு பிளாட்டோ கொடுத்தாலும் மனைவி வழி சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பும் பரிபூர்ணமாக இருக்குது, பயன்படுத்திங்க. அதோட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனியோட பார்வை உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்தது. சனி எங்கே இருக்கார்? உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். 4வது வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசியவும் பார்க்குறாரு. அப்படி சனி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே நாம் அப்படியே கைக்கு வர மாதிரி தட்டிக்கிட்டு தான் போவோம். சனி அதை அப்படியே தட்டி விட்டுருவார். அதேமாரி நாம் பெருசாக முயற்சி செஞ்சோன்னு வச்சுக்கிங்களேன், இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிரோண்டா அப்படின்னு நாம் நேர்மையாக முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப தாமதமாகும். மற்றவன் 1/2 மணி நேரத்தில் பார்க்குற வேலையை நம்ம 5 நாளைக்கு பார்க்குற மாதிரி ஆகிடும். ஒட்டிக்கிரெட்டி வேலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒருத்தனுக்கு ஃபோன் அடிப்போம், பார்க்க போகிறதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டான். சரின்ட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். அங்கே போய் பார்த்தா அவன் ஆள் இல்லைம்பான். அப்புறம் ஃபோன் எடுத்து கேட்டோம்னா நான் முன்னாடியே ஃபோன் அடிச்சிருக்க வேண்டியதானே, நான் கவனிக்கலம்பாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் சம்பவம் அப்படிங்கிறதுலாம். சரி, இந்த மாதத்தில் கிரகங்கள் ஒன்றா அப்படியே 9வது வீட்டுக்கு வராங்க. புதன் ஏற்கனவே 9வது வீட்டில் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். சுக்கிர பகவான் மிதுனத்துலேருந்து 7ஆம் தேதி கடகராசிக்கு போடுவார் 9வது வீட்டுக்கு. சூரிய பகவானும் 9வது வீட்டுக்கு போடுவார். இப்படி 9ஆம் இடத்துல புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது நடக்கும்போது பூர்வீக சொத்து விற்க முடியாமல் வில்லங்கத்தில் சிக்கியிருக்கா, அதுக்கு இப்போ தீர்வு கிடைக்கும். ஒரு கேஸில் ஒரு சொத்து மாட்டிக்கிச்சு, அதை எங்களால் மீட்டெடுக்க முடியல, இப்போ வழக்கு வெற்றி கிடைக்கும், சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி ஒருத்தன் பாதையை மறிச்சிட்டு விட மாட்டேங்கிறான், வழக்கு தொடுத்துருக்கேன், இப்போ கிடைக்கும். பூர்வீக வீடு அப்படியே ஒரு பாலடைஞ்சு போய் கிடக்கு, அதை பிரித்து போடுறதுக்கோ இல்லை எடுத்துக்கட்டவோ ஒரு நேரம் வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்களா, இப்போ அதுக்கான நேரம் வரும். தாராளமாக போய் கையை வைக்கலாம். எந்த குற்றம் குறையும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டை பிரிச்சுட்டு புதுப்பிச்சு வேலை செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம். அதுமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் கூட சிலருக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போர் போடலாம். விவசாய பணிகளில் பெரிய அளவில் முதலீடு போட்டு பெருக்கலாம். விவசாயத்துக்காக ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், ஒரு எந்திரம் வாங்குகிறேன், இல்லை ஒரு கிணறு வெட்டுறேன், போர் போடுறேன், இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா பலன் இரட்டிப்பு அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுமாரி பரம்பரை தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வருமானம் நல்லாயிருக்கும். இப்போலாம் பெரும்பாலும் யாரும் பரம்பரை தொழில் செய்கிறதில்ல. விவசாயம் அப்படிங்கிறது மட்டும்தான் பரம்பரை தொழிலாக இருக்குது. அப்போ விவசாயம் உச்சந்தொடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி கூட்டுத் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளால் வருமானம் இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தன் உதவி தேவைப்படுது அப்படின்னா நண்பன் நிற்பான். நமக்காக 4 பேர் இருக்காங்கடா அப்படிங்கிற சந்தோஷம் நம்மக்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. கன்னி ராசியில் குரு பகவானோட பார்வை விழுவுது. செய்தொழிலில் லாபம் நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிற இடத்துல நல்ல கௌரவமும் மரியாதையும் கிடைக்கும். சம்பளம் கிடைக்கிறத விட இது ரொம்ப முக்கியம். போய் ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நல்ல மரியாதை கிடைக்கும். மேல்மட்ட அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருக்குங்கும்போது அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் குறையும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அதேமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதை நாம் பார்த்து தான் ஆகணும். 5ல் ராகு இருக்கும்போது அது புத்திரர்களுக்கு தோஷத்தை உண்டாக்குது. உங்களோட பிள்ளைகளுக்கு சர்ப்பதோஷ அமைப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அதனால் குடும்பமான வரைக்கும் பிள்ளைகளை இரவு நேரத்தில் வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. அதுமாதிரி கொஞ்சம் காட்டு பகுதிக்கெலாம் போகிறது வர்றது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதேமாதிரி பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். அப்போ பசங்க படிக்கலையா கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். இழுத்து பிடிச்சி தான் காலத்தை ஓட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுதான் இங்கே பிரச்சனை. அதே நேரத்தில் குருவோட பார்வை மகர ராசிலையும் உழுது. உங்களோட ராசிக்கு 3வது வீடு. சகோதர வர்க்கம் ஆதரவாக இருக்கும். நம்ம பிள்ளைகளை நாம் கண்டிக்க போனால் கூட பெரியப்பா சித்தப்பா நம்ம அண்ணன் தம்பி இருப்பான், கூப்பிட்டு வச்சாலே எப்போடா ஏன்டா பிள்ளைய சத்தம் போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், போ சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சமாதானப்படுத்தி விட்ருவாங்க. இப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது நல்லது. பெரிய அளவில் கண்டிப்பு இல்லாமல் அவங்க போக்கிலே விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. மற்றபடி செய்தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ வேலைக்கோ குடும்பத்திலையோ எந்த பிரச்சனையும் இல்லாத குருமங்கள யோகம், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற 3 யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.